கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, தேவன் என்னோடு இருந்து என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது எனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை எனக்கு செய்வார். என் துக்க நாட்கள் முடிந்தது. என் ஆக்கினைகளை அகற்றிவிட்டார். என் சத்துருக்களை விலக்கி விட்டார். என் தேவன் நடுவிலே வாசம் பண்ணும்படி இனிமேல் நான் தீங்கை காண மாட்டேன். இனிமேல் பிரச்சனைகளை காண மாட்டேன். இனிமேல் வேதனைகளை காண மாட்டேன். ஒரு அதிசயம் எனக்கு நடக்கப் போகிறது. ஒரு அற்புதம் எனக்கு நடக்கப் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது, ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அவராலே கூடும், எல்லாம் அவராலே கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. இங்கே இருங்க, எல்லாருமே எந்த காரியம் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் கூடாமல் இருக்குது, வராமல் இருக்குது, கிடைக்காமல் இருக்குது, அது எல்லாம் என்ன செய்ய போகுது? எனக்கு கூட போகுது. சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எந்த காரியம் கூடாததோ ஆனால் என் தகப்பன் இயேசுவால் கூடும். அவர் கடலில் நடந்தவர், செங்கடலை பிளந்தவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தவர், கடலை பார்த்து அதட்டினவர், காற்றை பார்த்து அதட்டினவர், காற்று அவளுக்கு கீழ்ப்படியும், அவ்வளவு பெரிய கடல் அவருக்கு கீழ்ப்படுகிறது. அதே போல் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முறியடிக்க, எனக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. அவர் செய்த, எனக்கு கவனிங்க, எனக்கு நான் அமைதியாக இருக்காதீங்க. அவர் செய்த அற்புதங்களை அவரை கனப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அற்புதங்களை நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். புரியுதுங்களா? எந்த காரியம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கோ அது எல்லாம் நடக்க போகுது. அவர் அற்புதங்களை பேசுங்க. அவர் செய்த அதிசயங்களை வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த அதிசயங்களை தியானித்து விவரித்து, எப்படி பண்ணுமா? விவரித்து பேசணும். அப்புறம் என்ன அர்த்தம்? பிரிச்சுவா பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 5:2 மணி பெருக பண்ணார் சோத்திரம். அதை என்ன செய்யணுமா? விவரிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் கர்த்தரை விவரித்து என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்தி பாருங்க. அற்புதங்கள் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கணும். அப்படியே கடல் மீது நடந்தீரையா அப்படிங்கும்போது உங்கள் உள்ள அப்படியே ஆகா, புயல் காற்றே அதட்டி நீரே அப்படிங்கும்போது இந்த மிரக்கல், அந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. வாயை திறங்க. கடல் மீது சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை, ஆமென், ஆமென், சர்வ
கொடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. வாயத்தரங்க. செங்கடல் யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. ராஜா மரித்து ரக்கலாம். மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. ராஜா மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. சொல்லுங்க. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு. கூடாதது உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் சொல்லுங்க. உங்க நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் இழந்த காரியங்களை பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க. நான் உன்னதமானவரின் மறைவிலே மறைந்து இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் தங்கியிருக்கிறேன். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. சொல்லுங்க. பகலிலே வெயிலாயிலும் இரவிலை நிலவாயிலும் என்னை சேதப்படுத்தாது. என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஒரு வழியாக வருகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடிப்போவதாக, ஓடிப்போவதாக. துக்கமே ஓடிப்போ, வேதனை ஓடிப்போ, விளைவினமே ஓடிப்போ, பிரச்சனையை ஓடிப்போ, பொருளாதார தடையை கொண்டு வருகிற சத்துருவை ஓடிப்போ, தரித்திரத்தின் ஆவியே ஓடிப்போ. என் தேவன் என் கூட இருக்கிறாரு. நான் அசைக்க படுவது இல்லை. சொல்லுங்க. என்னை யார் அசைக்க நினைச்சாலும் அசைக்க முடியாது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறாரு. நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன். என் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்திருக்கிறனோ அதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேன். என் தகப்பன் பெரிய காரியத்தை என்னை கொண்டு செய்வார். கையளவு மேகம் பெரிய மலையை கொண்டு வந்தது போல என் வாழ்க்கையில் இப்போது ஒரு கையளவு மேகம் போல அற்புதம் இருக்கலாம். ஆனால் வரும் நாட்களிலே அது பேரிரைச்சலை கொண்டு வந்து பெரும் மலையை என் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. கையை தட்டி அப்ப மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்ததியை பெருக பண்ணுகிற கர்த்தர், ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற கர்த்தர், திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுக்கிற கர்த்தர், உன் சந்ததி ஒளியுமர கன்றுகளை வளர வைக்கிற கர்த்தர். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எல்லாம் சொல்லுங்க. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே, எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீர் ஏன் மனமே. இதுவரை உன்னை நடத்தின தேவர் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே,
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு 4 பாட்டை, ஒரு 3 பாட்டை பாடிட்டு அப்படியே போங்க. சந்தோஷமாக வெளியே போவீங்க. போகிற காரியம் என்ன உண்டாயிரும்? ஜெயமாயிரும். அல்லேலூயா. ஏம்மா போயிட்டு வரேம்மா, என்னன்னு தெரில, கிடைச்சா பார்க்குறேன், கிடைக்கிதே என்னன்னு தெரில, சரி பார்ப்போம், போயிட்டு வரேன், சந்தேகமாக இருக்குது, போகிறேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்யணும்? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர். இப்படி ஒரு பாட்டை பாடிட்டு நீங்கள் போங்க, அங்கே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே புரியல, குழப்பமாக இருக்குது, போய் தான் பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம், வந்தால் பார்ப்போம், போனால் பார்ப்போம், சரி போய் கேட்டு தான் வர்றேன், போயிட்டு வர்றேன், இப்படி புலம்பிட்டு போகிறத நிப்பாட்டிப்பட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே அற்புதர் அற்புதர் அப்படின்னு ஒரு கையை அசைச்சு கொஞ்சம் உடம்பா கொஞ்சம் ஆட்டி நீங்கள் என்ன தெருவில் ஆட போகிறீங்க, வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி ரூமில் உட்காந்துக்கிட்டு அற்புதர் அற்புதர் அப்படி பாட போகிறீங்க. அல்லேலூயா. அப்படி பாடல என்ன குறைஞ்சா போக போகிறீங்க? அல்லேலூயா. அப்புறம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். இப்படி ஒரு பாட்டை பாடிட்டு நீங்கள் போங்க, போகிற காரியம் அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு வயிற்றில் ஒரு குடலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸ்கேன் எடுக்க போனாங்க. ஸ்கேன் எடுத்துட்டு சரியாக ரிப்போர்ட் வரல, திருப்பி இன்னொரு வாட்டி எடுக்கணும், நாளைக்கு ரிப்போர்ட் வரும் அப்படின்னாங்க. என்னன்னு தெரியல, இந்த குடலில் வந்து என்னமோ இருக்குது, அது என்னமோ இருக்குது, அதுவாக இருக்குவோ இதுவாக இருக்குவோ, கேன்சராக இருக்குமோ அதுவாக இருக்கோ என்னன்னு தெரியல. நாளைக்கு இன்னொரு ஸ்கேனில் என்னமோ ஸ்டடி, இந்த ஸ்கேனு அந்த ஸ்கேன் சொல்லுவாங்களே. அல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு நாளைக்கு வாங்க எம்ஆர் எடுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க போல தெரியுது. இதில் சரியாக விழுகலை, நாளைக்கு நல்லா விழுகும் அப்படின்ட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க. ஒன்றுமே புரியல, இதுவா அதுவா அப்படியா இப்படியா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாங்க, நாளை காலை எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் பயப்படாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு உட்காந்து சுகம் பெல்லன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகம் பெல்லன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுதே, இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் பாயின்றதே. சொல்லுங்க. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் தமனி எங்கு பாயின்றதே, உங்க வல்லமையால் சுகமானே, உங்க தழும்புகளா சுகமானே, உங்க வார்த்தையா சுகமானே, உங்க தயவிலா சுகமானே, சுகம் பெலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே, சுகம் பெலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய். எப்படின்னா சுகம் பெலனு நதியாய் பாயுது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள சுகமும் எனக்குள்ள பெலனு நதியாய் பாயுது. இப்படி ஒரு பாட்டை பாடுங்கம்மா. அப்புறம் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திர ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே,
ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே. ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது ஐயா துக்கங்களே, நீர் நல்லவர் சர்வ நீர் பாட ஒரு பாட சொன்ன பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடிச்சு தூக்கினார், காய்ச்சல் உடனே அங்கு நீங்கிட்டு அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்ச உடனே அங்கே நீங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஏசப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்தா, ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்தா, டீ போட்டு கொடுத்தா, சாயங்காலம் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னா. படுத்து கிடந்த படுக்கையில் கிடந்த அந்த பேதுரு மாமியார் இயேசு உள்ள போன உடனே கையத்தான் பிடிச்சாரு. கவ உற்சாகமாக எந்திரிச்சா. ஒரு வாரமாக படுக்கையாக கடந்த மாத்திரையை போட்டு குணமாகாமல், பச்சளையை தின்னு குணமாகாமல் எங்கே ஏசப்பாவை பார்த்த உடனே அவ எந்திரிச்சு இயேசுவுக்கு தொண்டு செய்தா. அதே போல நீங்களும் எந்திரிக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. நான் யோசனை பண்ணேன், பேதுரு மாமியார்னு பைபிளில் போட்டிருக்கு, பேதுரு பொண்டாட்டியை கண்ணில் கூட காட்டலை. பேதுரு பொண்டாட்டி எப்படி இருக்கும்? பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட பேசலை. பேதுரு மாமியார்னு போட்டிருக்கு பைபிளில். அப்போனா இவர் பேதுரு என்ன செஞ்சிருப்பார்? கல்யாணம் கட்சி முடிச்சிருப்பார். பிள்ளை இருந்துச்சோ இல்லையே தெரியல. அல்லேலூயா. அப்போ பொண்டாட்டிலாம் விட்டு கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு கூட என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கூட இருக்கும்போதே டக்குன்னு வீட்டுக்கு கூட்டி போகிறார் ஏசப்பாவை. உள்ள மாமியா கூட பொண்டாட்டி கூட உள்ள சைடில் இருந்திருக்கலாம். ஏன்னா மெய்யின் பிணியாளிக்கு வைத்தியன் தேவை. போகிறார், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இப்படியாக இந்த சுகமளிக்கும் பாட்டு பூரா பாட வச்சுட்டு அந்த அம்மாவை என்ன செஞ்சேன்? எந்த அம்மாவை நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஸ்கேன் எடுக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒரு ரெண்டாவது ஒரு பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கான். என்ன வந்து டக்குன்னு பேசினா போனோமா சாப்பிட்டு போனோமா இல்லைன்னு பார்த்தா அவன் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நான் சொல்கிறது நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சொல்கிறது என்ன செய்யணும்? செய்யணும். ஆமென். நீங்கள் செய்யும்போது அங்கே கர்த்தர் வந்து உங்கள் உறுப்பை மாற்றி ஸ்கேனில் எல்லாத்தையும் தலைகளாக பண்ண வச்சுருவார். அல்லேலூயா. கடைசியில் போய் ஸ்கேன் எடுத்தால் உங்கள் உடம்புல ஒன்றுமே இல்லைம்மா, வயிற்று வலி, மாத்திரை போட்டு போங்கம்மா வீட்டுக்கு அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஸ்கேனில் வரல அப்படின்னா வராமல் இருக்கிறது நல்லது தான். நாளைக்கு உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வரல ஸ்கேனில். அல்லேலூயா. ஸ்கேனில் பிரிண்ட் வரலையா, நாளைக்கு திருப்பி எடுப்போம் அப்படின்னாங்க. இந்த ஒரு நாளில் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி அமைக்க போகிறார். நான் சொன்னேன் நைட்டு ஃபுல்லாக அந்த அம்மா தூங்காமல் இந்த மாதிரி பாடலை பாடுமா அப்படின்னு. பாட மாடி பிடிச்சா அவங்களுக்கே ஒரு உற்சாகம் வந்துருச்சு. உற்சாகம் வந்தோடனே காலைல சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க? சீக்கிரம் ஸ்கேன் எடுங்க, நேராச்சு நான் போகணும். பயந்துலாம் போட. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? சுகத்தை கொடுத்தார். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் வரலாம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்கள். எத்தனை விசுவாச பாடல்கள் இருக்கிறது, எத்தனை சுகமளிக்கும் பாடல்கள் இருக்கிறது. அந்தந்த பாடல்களை பாடி நீங்கள் தேவனை மையப்படுத்தி பாருங்கள். எவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு பிசாசு இருந்தாலும் அது உங்களை விட்டு என்ன செய்யும்? அது ஓடும். ஆமென், அல்லேலூயா.
இந்த பாடல்களில் கிடைக்கிற அந்த ஒரு மகிமை வேறு எதுலையும் இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. தாவீது பாட்டு பாடியே பிசாசு என்ன செஞ்சிடாரு. வேறு ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளே சண்டைக்கார பிசாசு இருக்கலாம், முறுமுறுப்பு பிசாசு இருக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து புருஷன் முன்னாடி சண்டை அடிக்கடி வருது, அடிக்கடி சண்டை வருது. அப்போ என்னாச்சுன்னு வெறும் பாட்டாக பாடுங்க, அந்த சண்டைக்காராவி வீட்டை விட்டு ஓடியே போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். தாவீதை போல் நீங்கள் அந்த பாட்டு எந்த வார்த்தை எடுத்தாலும் பாட்டு பாடியே கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் மரத்தை பார்த்து பாடுங்கிறாரு, கிண்ணறதை எல்லாத்தையும் அவர் பேச வைப்பார், பார்த்துக்கணும். அதனால் அந்த பாடலில் கிடைக்கிற வல்லமை வேறு எதுலையுமே கிடையாது. அதனால் அடிக்கடி என்ன செய்யுங்க, பாட்டு பாடுங்க. போங்க, நடக்கும்போது பாடுங்க, உட்காரும் போது பாடுங்க, எந்திரிக்கும் போது என்ன செய்யுங்க, பாடுங்க. பாட்டு பாடிக்கிட்டே போங்க. கர்த்தர் பெரிய. சமைக்கும் போது அழகாக நீங்கள் பாடலாமே, சமைக்கும் போது அழகாக பாடலாமே. கண்ட கத்திரிக்காய் நினச்சிக்கிட்டு சமைக்காதீங்க. நீங்கள் சமைக்கும்போது எப்படி இப்போ அந்த காலத்தில் விறகடுப்பை வச்சுக்கிட்டு அது உப்பு ஊதிக்கிட்டு எருவை பிச்சு வச்சுக்கிட்டு அந்த அனுபவம் இருக்கா? எருவை பிச்சு வச்சு அடுப்பு எரிச்ச அனுபவம்லாம் இருக்கா? எனக்கு இருக்குது, நான் வச்சுருக்கிறேன். விறகடுப்பை வச்சு ஒரு எருவில் கொஞ்சோண்டு எருவை எடுத்து அதில் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த எருவை கீழே வச்சு அதுக்கு மேலே 2 விறகு கடையை வச்சு அதுக்குள்ளே பொருத்தி விட்டு அந்த அடுப்பு இப்படி எரியும். அதுக்கு மேலே சட்டியை வச்சு அதுக்கு பிறகு ஊதாங்குழல்னு ஒன்று இருக்குது, விளைவரி ஊதாங்குழல் எங்கள் வீட்டில் வச்சுருப்போம். அந்த ஊதாங்குழல் பூன்னு ஊதுனா கண்ணு எரியும், அப்படி புகை அடிக்கும், கண்ணு எரியும், கண்ணு பூன்னு ஊதி தொண்டை தண்ணி போய் வைத்தது போய் அப்படி ஊதி அப்புறமேட்டு எரியும். அதுக்கப்புறம் சமைப்போ என்ன செய்வோம், அதில் வீடு பூரா அந்த புகையாக இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்படிலாம் வந்து இருந்து வந்த ஆளுங்க நம்மலாம். அல்லேலூயா. இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் ஊதுறது கிடையாது. எருவு என்னென்ன எருவை கூட கண்ணில் இப்போ பார்த்துருக்க மாட்டீங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு வச்சுருக்கிறாரு. இப்போ வந்து அடுப்பில் வச்சா சோறு வேகும், சோறை போட்டுக்கிட்டோன்னு நம்ம அப்படிலாம் கிடையாது. டக்குன்னு குக்கரை பொத்தி வச்சா புருன்னு ஒரு விசில், அப்புறம் ஒரு புரு விசில், 3 விசில் அடிச்சிருச்சா பாரு, அது பார்க்குறதுக்கு ஒரு ஆள். 3 விசில் அடித்தா சொல்லு, அதுக்கு ஒரு ஆள். அவர் 3 விசில் அடிச்சு தூக்கி இறக்கி வை, முடிஞ்சு போச்சு. இறக்குறது ஏற்றுறதா வேலை, வேறு கிண்டுறது வேலையில் ஒரு வேலையும் கிடையாது. எண்ணெய் வடச்செடியை வச்சா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவீங்க, 2 கடவுள் உளுந்து பருப்பு போடுவீங்க, கொஞ்சம் கருவேப்பிலையை போடுவீங்க, அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுவீங்க, அதுக்கப்புறம் காயை போடுவீங்க, அதுக்கு மிளகா பொடியை போடுவீங்க, மல்லிப்பொடியை போடுவீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க, கிண்டுங்க, தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் கொதிச்ச உடனே டக்குன்னு இறக்கி வச்சுருவீங்க. முடிஞ்சு போச்சு, குழம்பு முடிஞ்சிருச்சு, குழம்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இது ஒரு பெரிய வேலை கிடையாது. அந்த நேரத்தில் கூட நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டவரை பற்றி என்ன செய்யலாம் பாடலாம். என் உள்ளமே அப்படின்னு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி என்ன செய்யலாம் பாடலாம். குழம்பு வைக்கும்போது சோறாக்கும் போது யாரையும் வஞ்சிக்கிட்டு வைக்காதீங்க, யாரையும் திட்டி வந்தவன் இன்னும் ஆளக்கான எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு குழம்பு விளங்காது, நல்ல டேஸ்ட்டு போயிடும் உங்களுக்கு. அதனால் சந்தோஷமாக பாட்டு பாடி கர்த்தரை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. ஆமேன், அல்லேலூயா. பாடலில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் வேறு எதுலையுமே என்ன செய்யாது, கிடைக்காது, பார்த்துக்கொள்ளுங்க. ஆமேன் சொல்லுங்கள். டக்குன்னு ஒரு பாட்டு பாடினா டக்குன்னு பாடிடணும். அப்போ தான் உட்காந்துக்கிட்டு எந்த பாட்டு பாடுறது, எந்த பாட்டை பாடுறது, பாட்டு இந்த ஒரு பாட்டு எடு வச்சு போட்டு 10 வருஷம் ஆச்சு ஒரு பாட்டு பாடினா டக்குன்னு எந்திரிச்சோன்னு மைக்கை பிடிச்சோன்னு என் உயிரே ஆண்டவரை போற்று என் முழு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு தாள கொடு, என்ன பாட்டு பாடலாம், என்ன பாட்டு பாடலாம், இங்கே உள்ள இடத்த பாட்டு வரணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. டக்குன்னு ஒரு ஆளு எந்திரிச்சு பாட சொன்னா பாடிடணும். பாட்டு தாள எடுத்து தேட. அப்போ என்ன செய்யணும், அப்போ உங்களுக்குள்ள அவர் இல்லைன்னு அர்த்தம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட, கர்த்தர் செய்த நன்மைகளை. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு பாடுற பாட்டு. அப்போ அப்படி நீங்கள் பாடினா தான் உள்ள அவர் இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் பாட்டை தேடிக்கிட்டு எந்த பாட்டை பாடுறது, எந்த பாடுறது தேடிக்கிட்டு உட்காந்துருக்குறது. எச்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 பாட்டு 4 பாட்டு 5 பாட்டு 6 பாட்டு பாடி இல்லை வீட்டில் குடும்ப சேவை பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு திடீர்னு ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு டக்குன்னு அந்த பாட்டுத்தால கொடு, தேடு போய் தேடு. பாட்டு போன ஒரு பாட்டு மனப்பாடமாக உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நீரே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை. இப்படி பாட்டு உள்ள இருந்து என்ன செய்யணும், வரணும். எங்க போற பாட்டு பாட்டு டக்குன்னு பாடு. சூப்பர், கைத்திரு இந்த பிள்ளைக்கு. மறவாமல் நீனே தீரையா அப்படி ஒரு பாட்டு. நீ ஒரு பாடு. யாக்கோபு போல நான் போராடுவே. எலியா பர்றா, போராடுற கண்ணு, ஏன் கண்ணு போராடுற, நீ போராட வேண்டாம். அல்லேலூயா. போராடி ஜெபிப்பேன். அல்லேலூயா சொல்ல, போராடி ஜெபிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். ஆஹா,
எளிய ஆவி உனக்கு இருக்குப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்யணும்? பாடணும். அப்படி பாடும்போது உங்களுக்குள்ள இருக்காருன்னு அர்த்தம். நீ முடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவர் உனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவையெல்லாம் சொல்லுங்க, நான் எந்த நேரத்திலும் யாரும் பாட சொன்னாலும் நான் பாடுவேன், நான் பாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே, பாடுவே, மகிழ்வேன், கொண்டாடுவே. அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவே. அக்கினி மதில் நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சமே, இக்கட்டில் துணை நீரே, இருளின் வெளிச்சமே. நன்றி, 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன். நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, வல்லவர் நீர்தானே, அற்புத நீர்தானே, அதிசய நீர்தானே, அற்புத நீர்தானே, அதிசய நீர்தானே. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இந்த பாட்டு பாடினா சபக்கடின்னு உட்காந்துக்கிட்டு யாரும் பாட முடியாது. அப்படி சபக்கடின்னு உட்காந்துட்டு பாண்டிங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் இல்லை, அந்த ஆராதனை, அந்த அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. கொஞ்சமாச்சு பாடுவேன், மகிழ்வேன், கொண்டா, அல்லது பாடுவேன், மகிழ்வேன், அப்படியே கொஞ்சமாச்சு அந்த உடம்பு இடுப்பு வலி, அந்த இடுப்பு முட்டு வலி அப்படி கொஞ்சம் இப்படி பண்ணணும். அப்போ தான் அப்படியே பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா ஒரு தலை கூட அசையாமல் பாடினா என்னையா உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. அண்ணா நான் அப்படித்தான் இருப்பேன். நான் எதுவுமே வெளியே காட்ட மாட்டேன். நான் அப்படியே அவ்வளோ பக்குவமானவள், நான் ஒடுக்கமானவள். நான் இருந்துட்டு போ வேணாங்களே. கர்த்தரை மையம் பொறுத்து என்னத்தை அடக்கம், என்னத்தை ஒடுக்கம். தாவீது என்ன பண்ணார்? தெருவில் இருந்து பாடுறாரியா தாவீது. தெருவில் இருந்து லல்லல்லா லல்லல்லா லல்லா லல்லா. அவர் ராஜா, நாட்டுக்கு ராஜா. தெருவில் என்ன செய்யறாரு? நடந்துக்கிட்டு பாடுவேன், மகிழ்வேன், ஸ்டெப்பு போட்டு ஆடுறாரு. பொண்டாட்டி கேட்குது, என்னையா நீலாம், என்னையா மனுஷன், நீ நாட்டுக்கு ராஜாயா, தெருவில் தெருக்கூத்தாடியா நீ ஆடிக்கிட்டு இருக்க? உடனே அவர் சொல்றாரு, ஆடு மேய்த்த என்னை அரசனாக மாற்றினாரே, ஆடு மேய்த்த என்னை அரசனாக மாற்றினாரே, தெருவிலும் ஆடுவே, வீட்டிலையும் ஆடுவே, தெருவில் ஆடுவே, வீட்டில் ஆடுவே, பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லுங்க, பாடுவேன். கையை கட்டி உக்காராது, கையை கட்டி பாட்டு பாடு, கையை கட்டி உக்காராத, கையை தட்டி பாட்டு பாடு, கைவலி போகுமே, உற்சாகமா இருந்துங்க, முட்டு வலி போயிடுமே, உற்சாகமா இருந்துடுங்க. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கையை ஆட்டி பாடிடுங்க, காலை ஆட்டி பாடிடுங்க, காலு வலி போயிடுமே, முடக்கு வலி போயிடுமே. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன்.
ஏம்மா மன மகிழ்ச்சி உங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்குள்ள ஒரு சுகமளிக்க வல்லம் என்ன செஞ்சிடும், கடந்து வரும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் கொஞ்சம் கையை பிடிச்சி பக்கத்து கொஞ்சம் சந்தோஷம் பெறுமான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளைக்குடி காட்டுங்க. உங்கள் அழகான முகத்தில் வெள்ளைக்குடியை காட்டிக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நான் வெள்ளைக்குடி காட்டுறேன் பாருங்க. வெள்ளைக்குடி. அல்லேலூயா. இப்படி வாங்க சொத்து, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது வெள்ளைக்குடி. பெண்டப்ப அப்படின்னு வெள்ளைக்குடி வராது. அல்லேலூயா. வெள்ளைக்குடி தெரியாது. சந்தோஷமா இருக்கீங்களா? ஓ நல்லா இருக்கிறேன். நீங்கள் அந்த வெள்ளைக்குடி வாயில் அந்த பல்லு வெளியே தெரியணும். அப்போ தான் உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாயை விரிவாத்தர நன்மையிலே நிரப்புவே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென்.